Praise the Lord. கொடைக்கானல்ல இருக்கிற சகோதரர்களே, இன்னைக்கு அநேகம் பேர் இந்த சாராயத்தை நேசிக்கிறீங்க. இந்த சாராயத்துக்காக உயிரையே கொடுக்கிற அளவுக்கு இதை நேசிச்சு நிறைய பேர் காசு கொடுத்து வாங்குறீங்க. ஆனா உங்களை நேசிச்சு உங்களுக்காக ஜீவனையே கொடுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பத்தி ஒரு நற்செய்தி சொல்றேன், கேளுங்க. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையில ஜீவனை கொடுத்தார். எப்படின்னா, அவருடைய தலையில முள்முடி சூட்டப்பட்டுச்சு. ஒவ்வொரு முள்ளும் இந்த அளவுக்கு இருந்து மூளையே துளைத்து போடுகிற அளவுக்கு மோசமான முள்முடி சூட்டப்பட்டுச்சு. அது நிமித்தம் உங்களுடைய ஒவ்வொரு சாபங்களையும் அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டார். வேலைக்காரரும் அவரை கன்னத்துல அறைந்தார்களாம். அது மாத்திரம் இல்லாம அவரை கண்ணை மூடி தலையில கொட்டி உன்னை அடிச்சது யாருன்னு சொல்லி அந்த வேலைக்காரர்கள் பரியாசம் பண்ணினாங்க. அவரை கெட்ட வார்த்தை பேசினாங்க. அவருக்கு விரோதமா எத்தனையோ தூஷணமான வார்த்தைகளை பேசினாங்க. அவரை நிர்வாணப்படுத்தினாங்க. இப்படி பலவிதமான காரியங்களை செய்யறது மாத்திரம் இல்லாம சிலுவையில கைகள்லையும் கால்லையும் ஆணிகள் அடிச்சு அவருடைய ஜீவனை பறிக்க முயற்சி பண்ணாங்க. அவருடைய விழாவில குத்துனாங்க. ஒரு சொட்டு ரத்தம் இல்லாதபடிக்கு அவர் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி உங்களுக்காக எனக்காக சிலுவையில ஜீவனை கொடுத்தார். காரணம் என்ன அப்படின்னா, பாவிகளாகிய ஒவ்வொரு மனுஷனையும் ரட்சிப்பதற்காக. அதனாலதான் எங்களுடைய பைபிள் சொல்லுது, இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்த ஒரே தெய்வம் நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் இன்னைக்கு சுத்திகரிக்கணும்னு சொல்லி பைபிள் சொல்லுது. இந்த சாராயத்தை தேடினா அது உங்களுடைய உயிரை பறிக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக தன்னுடைய ஜீவனையை கொடுத்ததுனால யாரெல்லாம் இவரை தேடி வராங்களோ ஒவ்வொருத்தரையும் அவர் பரிசுத்தப்படுத்துவதற்கு அவர் இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். அதனால இந்த சாராயத்தை நம்பி உங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கிறத விட்டுட்டு இயேசு கிறிஸ்துவை நம்பி அவருக்காக உங்க வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்க. உங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துவார். கூடவே பாவத்தின் சம்பளம் மரணம் என்பது வேத சத்தியம். அந்த மரணத்துக்கு பின்னதாக இருக்கிற நித்திய நரகத்திலேயும் நீங்க தள்ளப்படுவீங்க. அதை எல்லாவற்றிலும் இருந்து அவரால் மாத்திரம் உங்களை பாதுகாக்க முடியும். நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிற இந்த இயேசுவை நோக்கி பாருங்கள். இன்றைக்கும் உங்களை நேசிக்கிற தேவனாய் அவர் ஜீவனுள்ளவராய் வாசம் பண்ணுகிறார். அவராலே மாத்திரம் உங்களை ரட்சிக்க முடியும். கர்த்தராகிய இயேசுவே, இந்த கொடைக்கானல் இருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களும் குடும்பங்களும் இந்த சாராயத்தன்மை வாழ்கிறவர்களும் மனம் திரும்புவதற்கு உம்மை நோக்கி பார்க்க உதவி செய்வீராக. கிருபையுள்ள ஆண்டவரே, எங்கள் கொடைக்கானல் பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களும் மனம் திரும்பும்படிக்கு உம்முடைய சமூகத்திலே மன்றாடுகிறேன். இந்த டாஸ்மாக் யாரெல்லாம் வராங்களோ அவங்க எல்லாரும் மனம் திரும்பி இந்த கையில எந்த கையில சாராயத்தை பிடிக்கிறாங்களோ அதே கையில வேதத்தை சுமந்து கொண்டு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களை மாற்றுவீராக. உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.